ஆஹா ஓஹோ இவன் வந்து குவாலிஃபை ஆயிட்டான், அடுத்த லெவலுக்கு போயிட்டான் அப்படின்றது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விடயமோ, அதே போல ஏன் இவங்க குவாலிஃபை ஆகல, இவங்க ஏன் அடுத்த லெவலுக்கு போகல, என்னடா பித்தலாட்டம் அப்படின்னு அந்த ஷோவை பார்த்தவங்க, அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி. அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அவங்களுக்கு கிடைத்த, அவங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அதுலயும் அவங்கள பிடிக்காதவங்களோ இல்ல ஒரு கொமனா ரசிகர்களும் இல்லாம எதிரிகளும் இல்லாம இருந்தவங்களோ நல்லா தானே பண்ணாங்க. அங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 4-5 பேரை விட இவங்க நல்லா தானே பண்ணாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஜெலோ லைட் கிடைச்சிருக்க கூடாது, கிரீன் லைட் கிடைச்சிருக்கணுமே. ஏன் ஜெலோ லைட் கொடுத்தாங்க? ஈவன் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி போட்டு உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, 2 பேருமே பக்காவா பண்ணியிருந்தாங்க, ஏன் கிரீன் லைட் கிடைக்கல? சரி, அடுத்தது அந்த பொட்டம்ல இருந்த பேரோட கம்பேர் பண்ணிக்கல இவங்க பெஸ்ட் நல்லா பண்ணாங்க. அப்ப பக்காவா இவங்களை பார்த்து அதை ஜோடிஸ் வந்து பயப்பட்டு இருக்காங்க, இவங்களுடைய பாப்புலாரிட்டியை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கொமனா இருக்கிற ஒரு பீப்புள் மத்தியில ஈவன் இவங்க மேல ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை வச்சிருந்தவங்க கூட இவங்க போட்ட உழைப்புக்கு ஒரு பாராட்ட கொடுக்குறாங்க. இவங்களுக்கான கேள்விகள் வந்து சோசியல் மீடியாவில் கேட்கிறாங்கன்னா அங்க உழைப்பு பேசியிருக்கு அப்படி என்பதான். இதுதான் அன்ஷிதா அவர்கள் விடயத்துல கடந்த ஒரு 25 மணித்தேரங்களாக சோசியல் மீடியாலையும் சரி, நான் போகின்ற இடங்கள் பேசுகின்ற நபர்களிடையும் சரி, என் காதுக்கு அது வருது. தம்பி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க, அன்ஷிதா எப்போ வருவாங்க அப்படின்னு. அன்ஷிதா மேல ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன், இந்த ரூமர்ஸை வச்சு, இந்த ஃபேக் ரிவ்யூஸை வச்சு ஒரு நெகட்டிவ் ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தவங்க கூட இந்த பிள்ளை நல்லா தானே பண்ணிச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதுதான் அன்ஷிதா. அவங்களோட உழைப்பின் மூலம் அவங்க வந்து பல விடயங்களை காமிச்சிருக்காங்க. சிறப்பு. அன்ஷிதா அவர்கள் பண்ண ஒரு விடயம் ஜோடி ஆயுர்வேடி, அதை பத்தி ஒரு டாக் ஒன்று. அடுத்தது விஷால் அவர்கள் கனடா சம்பவம் பார்க்க ரொம்ப ஒரு எமோஷனலா இருந்துச்சு. ஸோ இதுதான் விஷாலுக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்புறம் சேது அண்ணா அவர்கள் சில விடயங்கள் விஷால் அவர்களை சந்திப்புல வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விடயங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா அவர்கள் தரமான சம்பவம் SK23, அதுல சாச்சனாக்கு மிகப்பெரிய பங்கு. சரி, அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேர் கேட்கின்ற கேள்விகள், முத்துக்குமரன் அவர்கள் ஏன் இப்படி பண்ணாரு, இது சரியா, நியாயப்படி மனசாட்சிப்படி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு ஒரு இளமையா சில பேர் கேட்டு கொண்டு இருந்தாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ வரைக்கும் ஒரு விடயம் நடக்கல. அதனால என்னுடைய மனசாட்சி படி வந்து நான் வந்து ஒரு கொமனா ஒரு கருத்தை சொல்றேன். அதுக்கு நீங்க அதை பார்த்துட்டு உங்களுடைய பதில தயவு செய்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, முதலாவது ஒரு விடயம் வந்து அன்ஷிதா அவர்கள். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஸ்டார்னா அவங்க தான். அன்ஷிதான்னு பேர் போட்டாலே போதும், அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆயிடும். இது எல்லாருக்குமே கிடைக்காது, இது வந்து ஒரு வரம். சரிங்களா? ஸோ அன்ஷிதா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நேற்று அடி தூள். அவங்கள பார்க்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன தேவை? அவங்க ஒரு படத்திலேயோ ஒரு பாட்டுலையோ ஒரு நாடகத்திலேயோ இல்லை ஒரு விளம்பரத்திலேயோ நடிச்சா அந்த அந்த நபருக்காக மக்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும். அது அத்தனையுமே அழகுலையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, அந்த கான்செப்டே சரி பக்காவா இருந்தது. அன்ஷிதா அவர்களும் சரி, சாண்டி சுந்தர் அவர்களும் சரி பின்னிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஜெலோ லைட் கொடுத்ததே துரோகம் அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க, கிரீன் லைட் கொடுத்துருக்கணும். அப்படி மக்கள் சொல்லக்குள்ள ஈவன் அவங்கள பொட்டம்ல தள்ளி அவங்கள வழியில் அனுப்பினது மிகப்பெரிய பாவம், அநியாயம் அப்படின்னு மக்கள் வந்து இப்ப அன்ஷிதாக்காக குரல் கொடுப்பது சிறப்பு. இது அன்ஷிதா அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவங்களுடைய உழைப்பு, நடனம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு முதல் இப்படியான ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணல, இப்படியான காஸ்டியூம் போட்டதில்லை. ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், அத்தனை ப்ரொஃபஷனல் டான்சர்ஸோடையும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டி போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுவும் அவங்க 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 தும்முனா கூட அதை ஒரு நெகட்டிவிட்டியா சொல்றதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, குப்பை கூட்டம் ஒன்று இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒரு பொண்ணு தள்ளி வச்சு போட்டு தைரியமா வந்தாங்கல்ல, அதுக்கு சல்யூட் பண்ணணும். ஆம்பளையா இருக்கிறவன், ஆம்பளையா மனுஷனா இருக்கிறவன் சல்யூட் பண்ணணும். அப்படின்னா தான் அவன் வந்து ஒரு நல்ல வயிற்றுல பிறந்த அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற அந்த பொண்ணு இன்ஸ்பிரேஷன் பல பெண்களுக்கு. இந்த காலத்துல பல பெண்களை சாதிக்க விட முடியாம இருப்பதற்கான இந்த புல்லிங்கு, ரேக்கிங்கு அப்படியான விடயங்கள்லாம் அதெல்லாம் தகர்த்தெழுந்த அந்த பொண்ணு பல பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள நேற்று அன்ஷிதா அவர்களுக்கு நடந்த அந்த எவிக்ஷன் அப்படின்றது மக்கள் மத்தியில பெரியதொரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல பேர் அன்ஷிதாக்காக குரல் கொடுத்திருக்காங்க. இப்ப அன்ஷிதா ரசிகர்கள், விஷால் ரசிகர்கள், அன்ஷிதா விஷால் ரசிகர்கள் அப்படின்னு இருக்கிறவங்களை தாண்டி
இந்த காமனா இருப்பவர்கள் பல பேர் அன்ஷிதாவுக்காக சாண்டி சுந்தருக்காக குரல் கொடுத்தது, முக்கியமா அன்ஷிதா அவர்களுக்காக குரல் கொடுத்தது அன்ஷிதா அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஷி வில் பேக். இன்னொரு 3 வீக்ல என்னவோ வைல்ட் கார்டு இது இருக்கு, அதுல வருவாங்க, திரும்ப உள்ளுக்கு போவாங்க. சி டிசர்வ் தி டாப் 5. ஐ அம் வெயிட்டிங். சரிங்களா? இது அன்ஷிதா அவர்கள் சம்பந்தமாக கடந்த 25 மணி நேரங்களா நடக்கிற தகவலோட ஒரு அப்டேட். அடுத்தது விஷால் அவர்கள். உண்மை என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ல 100 நாள் நம்ம கொண்டாடப்படுறது ட்ரெண்டிங்ல இருக்கிறது மேட்டரே இல்லை. சரியா? நான் பிக் பாஸ்க்குள்ள செலக்ட் ஆனா கூட என்னால காணியை வித்து கூட வந்து பிஆர்டி கொடுத்து போட்டு என்ன கொண்டாட வைக்க தெரியும். ஆனா அது உண்மையான வெற்றி இல்லை. சரிங்களா? காசு இருக்கிறவன் வந்து பெரிய ஒரு தளபதியை விட அதிகமா ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்க முடியும். அதான் சௌந்தர்யா அம்மா பண்ணியிருந்தாங்க, பக்கா பிஆர் வேலை. சரியா? ஸோ அது மேட்டரே இல்லை. ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை மக்கள் தேடணும், நம்மளை கொண்டாடணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஸோ அது விஷால் அவர்களுக்கு சமீபத்தில் அவரும் பல நல்ல விடயங்கள் பண்றாரு, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது அப்படின்னு. ஆனா அவர் சார்பாக சில பேர் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. கனடால டொரண்டோல பேர் சொல்ல விரும்பல, ஒரு அம்மா ஒரு விடயம் போட்டிருந்தாங்க. விஷால் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து நம்ம ஒரு லேட்டா அந்த டைம்ல அவங்க வந்து ட்ரிப் போயிருந்தாங்களாக்கும் லண்டன், அதுக்கு யூகேக்கு. ஸோ இப்போ வந்ததுக்கு அப்புறம் கனடால வந்து டொரண்டோ அங்க இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து மதிய உணவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. விஷால் அவர்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த ஒரு சீரியல் நடிச்சார்ல, அதை பார்க்கக்குள்ள தன்னோட பிள்ளை தான் ஞாபகமா இருக்காம. அவருடைய பிள்ளை வந்து அவங்களோட பிள்ளை வந்து யூகேல செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப முக சாயல் அப்படியே இருக்கு, பேசைக்குள்ள பலகைக்குள்ள அப்படியே மாத்தான் இருக்கும். அப்ப அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காக இதை பண்ண. நீங்க சமீபத்தில் விஷால் அவர்களை பத்தி பேசுறத பார்த்தேன். முடிஞ்சா நீங்க இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதான் உண்மையான வெற்றி மக்களே. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை கொண்டாடுறாங்கல்ல, இந்த ரசிகர்களை சம்பாதிக்கிறதா உண்மையான டைட்டில். இது விஷாலுக்கு கிடைச்சிருக்கிறது சிறப்பு. சரிங்களா? இது ஒரு அப்டேட் மக்களே. அப்புறம் சேதுவண்ணா சந்திப்பு, அதுல நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தாங்க, படத்தோட செலக்ஷன் பத்தி பேசிருக்காங்கன்னாங்க. பட் அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை கொண்டாடலாம், சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சாச்சனா அவர்கள் நம்ம மக்கள் செல்வன் கூட நடிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, எஸ்கே அவர்கள், சிவகார்த்தியன் அண்ணா அவர்கள், முருகதாஸ் அவர்களுடைய அடுத்த படம் வர இருக்குதுல்ல, மதராசி பேரு 23வது படம் சிவகார்த்தியன் அண்ணா. அதுல சாச்சனா அவர்கள் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் தெரிக்க விடுறாங்க. சாச்சனா வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள். ஒரு பெரியதொரு இதொன்னு எனக்கும் இருந்துச்சு மக்களிடம் இருக்கக்குள்ள. இப்ப நம்ம என்னதான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்திருந்தாலும், சௌந்தர்யா அப்படின்றவங்க வந்து காசு கொடுத்து செட் பண்ண பிஆர் கூட்டம் மிக பெருசு. நீங்க ஆரம்பத்தில் ரிவ்யூக்களை பாத்தீங்கன்னாலே அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தா கூட அந்த அம்மா வந்து பெருசா மாசா காட்டுறது அவ்வளவு பெரிய ஒரு சோசியல் நெட்வொர்க். பக்கா பிஆர் டீம், பெய்ட் போர்ட்ஸ், பெய்ட் லைக், பெய்ட் கமெண்ட். அப்ப அதெல்லாம் தாண்டி சத்தியமா நான் என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன், இப்படியே சௌந்தர்யாவோட பிஆர் டீம் பண்ணி கொண்டு இருந்தா நம்ம ஒரு ஆயுதத்தை எடுப்போம், தமிழ் என்ற ஒரு ஆயுதத்தை நான் எடுப்பேன், அதை வச்சு அடிப்பேன் அப்படின்னு. நானும் பார்த்தேன், அந்த அம்மாவோட பிஆர் வேலைகளை எதுவுமே பண்ண முடியல. சரி, நான் அப்ப தமிழ் என்ற ஆயுதத்தை எடுத்தேன், சொல்லித்தான் எடுத்து அதை வச்சு அடிச்சேன். அப்படி இருந்தும் அந்த கொஞ்சம் பண்ண முடியல. எனக்கு பெரிய ஒரு வாய்ஸ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. எனக்கு மட்டுமில்ல, அத்தனை முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் 1000 குரலுக்கு ஈக்குவல் அவருடைய ஒரு குரல். அந்த நபர் வந்து சோசியல் மீடியால முத்துக்காக குரல் கொடுத்தாரு. ஐ மீன், இப்ப நான் எப்படி முத்து ஒரு பிக் பாஸ் ஃபேனா, பிக் பாஸ் ரிவ்யூவரா சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி அவர் ஒரு ஃபேனா இருந்து சப்போர்ட் பண்ணாரு. அவருடைய சோசியல் மீடியால எந்த பெரிய சேனலுக்கும் அவர் வந்து போவே இல்லை. அக்கார்டிங் டு அக்ரிமெண்ட் அண்ட் ரூல்ஸ் வந்து அவர் அதை பண்ணல. மக்களோட மக்களா இருந்து அவர் குரலை கொடுத்தாரு. ஆனா அந்த ஒரு குரல் 1000 குரலுக்கு ஈக்குவல். சரியா? 1000 பேர் பேசினா எத்தனை பேருக்கு போய் சேருமோ அதை விட அவர் ஒருத்தர் பேசினா அது அத்தனை பேருக்கு போய் சேரும். அப்போ அவருடைய குரல் வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய சப்போர்ட்டா இருந்தது. முத்துக்கு சப்போர்ட் பண்ணு, முத்துவை பற்றி உண்மைகளை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு சிங்கம் மாதிரி இருந்தார் ரவீந்தர் சார். ஸோ உள்ளுக்குள்ளேயும் வந்து போய்க்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் அண்ணே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரவீந்தர் சார் அவர்களை. இப்போ சோசியல் மீடியாவில் வருகின்ற பல முத்து ரசிகர்கள் பல பேர் கேட்டிருந்தாங்க, முத்துக்கும் ரவீந்தர் சாருக்கும் என்ன பிரச்சனை, ஏன் முத்துக்குமரன் அவர்கள் ரவீந்தர் சாரை போய் மீட் பண்ணல? தீபக் அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க, சாச்சனா அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க, ஜாக்லின் அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க, மஞ்சரி அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க, ஸோ சமுத்திரக்கனி அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க. ஏன் ரவீந்தர் சார் அவர்களை மீட் பண்ணல?
ஈவன் முத்து ஃபேனா இருந்தாலும் கவலையா இருக்கு அண்ணா அப்படின்ற மாதிரி. எனக்கும் அந்த கவலை மிக மிக பெரிய கவலையா இருக்கு. வை முத்துக்குமரன் அவர்கள் இப்போ வரைக்கும் ரவீந்தர் சார் அவர்களை மீட் பண்ணல. ஒருவேளை மீட் பண்ணி இனிமேல் தான் அந்த வீடியோ போட போறாரான்னு தெரியல. அப்படி போட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இப்ப வரைக்கும் எந்த அப்டேட்டும் அவர் வந்து ரவீந்தர் சார் அவர்களை பத்தி அவரை மீட் பண்ணி இல்லை அவரோட எடுத்த படங்களை சோசியல் மீடியாவில் போடாதது எனக்கு மிகப்பெரிய வேதனை. எனக்கு மட்டுமில்லை, என்னை போல இருக்கிற பல பேருக்கு ஒரு வேதனை. இன்னொன்று, ரகன் அப்படின்னு ஒரு படம், ரவீந்தர் சார் அவர்கள் ஒரு முக்கியமா ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அவர் அந்த சீனுக்கு விசில் சத்தமே பண்ணது. நான் உட்பட வேறு பல மீடியா நண்பர்கள் ரவீந்தர் சார் நடிச்சார்ன்றதுக்காக அந்த படத்தை பார்த்தோம். அந்த படம் அருமையான படம், நல்ல படம், மாபெரும் வெற்றி படம். அப்ப அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாமே முத்துக்குமரன் அப்படின்றது மக்களோட ஒரு இது. ஏன்னா அவர் அந்த படத்தோட வெற்றியை பாராட்டி ஒரு இது ஒன்று போட்டிருக்காரு, ஒரு போஸ்டர் சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு. இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்குள்ள டைம் வந்து 4:30. இது வரைக்கும் அவரை ரவீந்தர் சாரை மென்ஷன் பண்ணல. ரவீந்தர் சாரை மென்ஷன் பண்ணி தான் நல்லா இருக்குமே அப்படின்றது மக்களோட ஒரு விருப்பம், மக்களோட கேள்வி. என்னோட கேள்வியும் இதுதான், ஏன் இப்படி அப்படின்றது. மஞ்சரி அவர்கள் நீங்க கொண்டாடக்கூடிய ஒரு நபர் அண்டா, ரவீந்தர் சார் அவர்கள் கண்டிப்பா மஞ்சரியை விட எவ்வளவு தூரம் உங்களுடைய நலன் விரும்பியா இருந்திருக்காரு. நீங்க வெல்லணும் அப்படின்றத கரெக்டா கணித்தாரு. தகுதியான நபர் நீங்கன்றத கரெக்டா கணித்தாரு. எப்படி பார்த்தாலும் தீபக் எப்படி உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு பிரதரோ அதே போலதான் ரவீந்தர் சார் அவர்கள். அப்ப தீபக்கை நீங்க கரெக்டா அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, கரெக்டா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு மரியாதையை கொடுக்குறீங்க. அதை ஏன் இங்க நீங்க குடிக்கல அப்படின்றது இது வந்து என்னுடைய வெளியில இருந்து பார்க்கக்குள்ள முத்துக்குமரன் தீபக் ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு நீங்க பண்றது நானும் எதிர்பார்த்த. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரவீந்தர் சாரை நீங்க இப்படி ஒரு ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட் ஏதாவது இப்படி ஐ மீன் எப்படி சொல்றேன்னு தெரியல. பட் நீங்க தீபத்துக்கு பண்ணதை ரவீந்தர் சாருக்கு பண்ணியிருக்கணும் என்றது நான் உட்பட பல பேரோட ஒரு கேள்வி, ஒரு கவலை, ஒரு விருப்பம் மிஸ்டர் முத்துக்குமரன். சரிங்களா? அண்ட் இன்னொன்னு, இன்னைக்கு இந்த மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பா ஜாக்லினோ மஞ்சரியோ உங்க கூட நின்னே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஈவன் நீங்க சுனிதா அவர்களை நாமினேட் பண்ணீங்க, அவங்க நாமினேட் ஆக தகுதியான நபரே இல்லை. ஷீ ஷுட் டிசர்வ் தி டாப் 5, வண்டர்ஃபுல் பர்சன். ஆனா அந்த வன்மம் இல்லாம உங்களுடைய உழைப்புக்கு நீங்க வெல்லோன்னு நினைச்சாங்கல்ல, அதுதான் சுனிதா. அந்த சுனிதா அவர்களுக்கு இருக்கிற அந்த மனசாட்சியில் ஒரு நல்ல பங்கு கூட இந்த ஜாக்லினுக்கோ மஞ்சரிக்கோ நான் பார்க்கல இந்த 105 நாட்கள் பிக் பாஸ். சரிங்களா? சோ இது வந்து பல பேரோட கேள்வி, பல பேரோட வருத்தம், என்னோட கேள்வியும் என்னுடைய வருத்தம் தான். சரிங்களா? இது சோசியல் மீடியாவில் நடக்கிறது. பிக் பாஸ் 105 நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரவீந்தர் சார் முதலாவது வீக் உங்க கூட பழையக்குள்ளையும் சரி, திரும்ப வரைக்குள்ளையும் சரி, நடுவில் இடைப்பட்ட கால பகுதிகளையும் சரி, முத்துக்குமரனை இங்க வச்சார், எதையும் எதிர்பார்க்காம. நான் எப்படி குரல் ஒருத்தனோ அப்படித்தான் தீபக், எப்படி உங்களுக்கோ அப்படித்தான் ரவீந்தர் சார். அப்போ தீபக் இப்படி இருக்காங்க, இங்க ரவீந்தர் சார் அப்படின்ற பற்றி உங்களுடைய சோசியல் மீடியாக்களை காணல. அது ஏன் கேள்வி கேட்டுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நன்றி.